ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பருப்பு, ஒரு 4 பழம் தக்காளி இருந்தால் இந்த தக்காளி சாம்பார் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது டிஃபனுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். குறிப்பாக இட்லி, தோசை, பொங்கலுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு பக்காவான டேஸ்ட்டில் இருக்கும். செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுத்துருங்கப்பா. இப்போ ஒரு 5 பழம் தக்காளி கட் பண்ணதை சேர்த்துட்டு ஒரு 5-6 பற்கள் பூண்டு பற்கள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு லைட்டாக அலசிட்டு சேர்த்துக்கிறேங்க. ஒரு 5 பழம் தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து ஒரு 3 டம்ளர் அளவுக்கு சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேங்க. சாம்பார் தூள் சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு கரெக்டாக ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்த உடனே விசில் ஃபுல்லாக அடங்கின உடனே இப்போ திறந்து பார்க்குறேன். நல்லா வெந்திருக்கு. தக்காளி பருப்பு நல்லா வெந்திருக்குங்க. இப்போ இந்த டைமில் இது போல் கரண்டி இருந்தாலும் நீங்கள் லைட்டாக கடைஞ்சி கொடுத்துக்கலாம். என்கிட்ட மேஷர் இருக்குது, அதில் நான் லைட்டாக கடைஞ்சி கொடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட பருப்பு மத்து இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் கடைஞ்சி கொடுத்துக்கோங்க. அந்த தக்காளி நல்லா கடைப்பட்டு வந்துச்சுன்னா சாம்பார் சாப்பிட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா இது போல் கடைஞ்சிடணும். உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் தக்காளி வேக வைக்கும்போது ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கொதித்து வரும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகும், அதனால் இன்னும் ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துக்கிறேன். மொத்தமாக ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். உங்களுக்கு திக்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு கொதி வரட்டும். இது போல் நல்லா கொதி வந்தோடனே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலைகள் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும் சாம்பார் சாப்பிட்றதுக்கு. கொத்தமல்லி தலைகள் சேர்த்துட்டு இதை அப்படியே எடுத்து வச்சிடுறேன். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அந்த தாளிப்பு தான் செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும் சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா. இப்போ ஒரு பேன் வச்சுக்கிறேங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேங்க. நான் செய்கிற இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இதில் கொஞ்சமாக வெங்காயம் பொடியாக நறுக்கினது, கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள், 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சும்மா கொஞ்சமாக ஒரு 1/4 அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இதில் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கி வரட்டும். இப்போ தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நான் சாம்பாரில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான கமகமக்கும் தக்காளி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் தக்காளி பழம் 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு இருந்தால் உடனடியாக இந்த சாம்பார் செய்து பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, பொங்கலுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு. நான் இதுக்கு வந்து சின்னதாக குட்டி தோசை மாதிரி சுட்டுருந்தேங்க, அதில் தான் நான் வச்சு சாப்பிட்டேன். ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. இதே போல் நீங்கள் சாம்பார் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு 5 நிமிஷம் தான். தக்காளியும் நம்ம பருப்பையும் வேக வச்சு தாளித்து விட வேண்டியது தான். வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். டக்குன்னு ஒரு டிஃபன் சாம்பார், தக்காளி சாம்பார் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த சாம்பாரை ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.